ஐ கெஸ் இன்னைக்கு என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு அசாட் ஆப் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது எம்எல்எம் கம்பெனி தான். எம்எல்எம்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான். ஓகே. இதோட பாலிசியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ரெஃபரல் ரெஃபரல் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, அந்த பாலிசின்னு ஒன்று இருக்கும். பாலிசிஸில் போயிட்டு பாலிசி பார்த்தோன்னா, பாலிசி ரூல்ஸ். ஓகே. இதில் பார்த்தோன்னாலே தெரியும். ரெஃபரல் டு ஹேஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னா தெரியும். ஆக்சுவலாக ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் உங்களுக்கான இன்கம்ன்றது ஒன்று வரும். ஓகேங்களா? அது உங்களை மண்டை கழுவி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கான இன்கம்ன்றது ஒன்று வரும். ஓகே. ஆனால் அதுக்கடுத்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்தாருன்னா, உங்கள் பார்ட்னர் வந்துட்டார் அப்படின்னா, அதுக்கு கீழே ஒரு பார்ட்னர் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம்ன்றது ஒன்று வரும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னத்தை பற்றி இதில் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆர்டர் போட்டிருப்போம்ல. இப்போ ஒரு மேவன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த மேவன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ப்ரொமோட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ப்ரொமோட்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டுக்கு அடுத்து தான் மேவன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ப்ரொமோட்டருக்கு வந்து 8500, மேவனுக்கு வந்து 43,000 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ரொமோட்டர் என்னென்னா, ஒரு மேவன்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஆல்ரெடி அவர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அவர்ட்டேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதனால் அது ரீஃபண்ட் போட முடியாது. நீங்கள் கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து நீங்கள் ரீஃபண்ட் போட்டுக்கலாம். இப்போலாம் உங்களுக்கு டெலிவரியான டேட்லேருந்து ஒரு 20 நாள் சம்திங் இன்னைக்கு டெலிவரி ஆகுது அப்படின்னா, இதுக்கடுத்து ஒரு 20 நாள்க்குள்ள நீங்கள் ரீஃபண்ட் போட்டுக்கலாம். ரீஃபண்ட் போடுறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்ப் சென்டர் அவங்க ஷேர்ஸோட ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி ரீஃபண்ட் போட்டால் என்னன்னா, அந்த அமௌண்ட் வந்து எதுலேருந்து ஜிபே பண்ணாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் போட்டுருக்கலாம். அந்த ஐடி உங்கள் இன்ஃப்யூசர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம். அவரோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்டான அமௌண்ட்டு வரும். ஓகேங்களா? நீங்கள் யார் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் அதான் தான் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, ரீஃபண்ட் பண்ணுறது மட்டும் பார்ப்போம் ஷார்ட்டாக. ஓகேங்களா? இப்போ ஹெல்ப்பில் நீங்கள் போகிறீங்க. அதாவது மை அக்கௌண்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஹெல்ப்பு போகிறீங்க. ஹெல்ப்பு போயிட்டு சேட் வித் யூஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து என்னென்னா, ரீஃபண்ட் என்கொயரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு என்ன போடுறீங்கன்னா, மை ஆர்டர் ரீஃபண்ட். ஓகே. சம்திங் இதில் நான் ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிருப்பேன். என்னோட இதில் மை ஆர்டர் ரீஃபண்ட். அதாவது டைம் வந்து என்னென்னா, காலைல 9:30 டூ ஈவினிங் 6:30 வரைக்கும். மண்டே டூ சனிக்கிழமை வரைக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் ரீஃபண்ட் போட்டுக்கலாம். ரீஃபண்ட் போட்டுங்க அப்படின்னா, மை ஆர்டர் ரீஃபண்ட் அப்படின்ட்டு போட்டுங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்னென்னா, மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும். சம்திங் அது மெசேஜ் உங்களுக்கு அந்த கரெக்டான டைமுக்கு போட்டாங்கன்னா கரெக்டாக அடுத்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு வந்து உங்கள் சேட்டில் வந்து இதாகுவார், கனெக்ட் ஆவார். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மை ஆர்டர் ரீஃபண்ட் பண்ணணும் ப்ரோ. ஓகே. எப்படி வேணால் போகலாம். மை ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் போடலாம். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு தான். ஓகேங்களா? அடுத்து நான் அவங்க வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. என்னென்னா, உங்களோட அசட் ஐடி ப்ளஸ் வந்து உங்கள் நேமு ப்ளஸ் வந்து இமெயில் ஐடி ப்ளஸ் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாரு. ஓகேங்களா? இது ஓகே. டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம், ஓகே. அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது ஓகே அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு 20 நாள் முடிஞ்சுச்சு. அதனால் என்னால் ரீஃபண்ட் போட முடியாது. ஏன்னா அங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபுல்லி மென்டலி இதாகுவாங்க. அதாவது மென்டலி ஃபுல் எப்படி சொல்லணும்னா, ஒரு அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளமும் இருக்குது. ப்ளஸ் வந்து இதையும் பார்த்தாகணும். ஓகே. இப்போ ஃப்யூச்சர்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் வரதான் போகுது. நான் இல்லைன்னு சொல்லல. ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஏஐ வந்துடுச்சு. ஏஐ வச்ச ரோபோட்டு நிறையா வந்துருச்சு. ஓகேங்களா? உங்கள வேலை செய்ய பொறுத்து இதை வச்சு தான் உங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது அவங்க பாஷையில் சொல்லணும்னா, ஓகே உங்கள ரியாலிட்டி புரிய வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரியாலிட்டி ஓகே தான். ஆனால் நம்மளோட ஒரு இதுன்னு இருக்குல்ல, நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. எனக்கு இப்பவும் சரி, நான் ஒரு 2 மந்த்ஸ் சர்வே பண்ணியிருக்கேன். சர்வே பண்ணியிருக்கும்போது என்னென்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மந்த் ஒண்ணும் தெரிஞ்சுக்கல.
பேசிக்கா எதுவும் தெரிஞ்சுக்கல. செகண்ட் மந்த் என்னன்னா, கமிட்மெண்ட்ஸ் இருக்கறதுக்கு அதிகமாயிருச்சு. ஆ ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா, அவனுக்கு வந்து ரெஃபரல் பிளாட்ஃபார்ம் தான். அவனுக்கு தெரிஞ்சுச்சு ஓகேங்களா. அப்ப அவன் வந்து பண்ணுவானா? பண்ண மாட்டான். நம்ம என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் அவன் எதையும் யோசிக்க விடாம ஒரு அந்த 3 டேஸ், 4 டேஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டே வந்து என்னன்னா, ஒரு ஒர்க் கிளாஸ் சாரி ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் வேரியேஷன். அடுத்தது என்னன்னா ரியாலிட்டி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுவும் ஓகே தான். செகண்ட் டே என்னன்னா ஒர்க் கிளாஸ். உங்க பார்ட்னர் சூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இன்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் டே என்னன்னா கால்குலேஷன். கால்குலேஷன் பொறுத்தளவுக்கு எப்படின்னா இன்கம் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அடுத்து என்னன்னா நல்லது நாள் அப்ரோல். ஓகே. நீங்க பண்றேன்னு சொன்னாலே அவங்க உள்ள எடுத்துக்க ரெடி தான். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். மென்டலி ஃபுல் அஃபெக்ட் ஆவுங்க. ஓகேங்களா. அந்த உங்கள வந்து அந்த 20 டேஸ் வரைக்கும் என்னன்னா, அந்த ஆர்டர் ரீஃபண்ட் போடுற வரைக்கும் என்னன்னா, உங்கள ஒரு ஜாலியா வச்சிருக்க மாரி தான் வச்சிருப்பாய்ங்க. உங்க ரூம் இன்க்ளூசரும் சரி, ப்ளஸ் வந்து எல்லாருமே சரி. உங்கள ஜாலியா வச்சிருக்க தான் பாப்பாங்க. அடுத்து அந்த 20 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். எந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னாலும் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு க்ளோசிங் குடுக்க என்ன வேணா சொல்லுவாங்க. எனக்கு ஒரு இன்ட்ரூசர் சொன்னாரு. எப்டின்னா நான் அப்ரூவல் பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணும் அதாவது நோட்ஸ் எடுக்க நைட்டு ரூமுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க வந்தவரு, என்ன சொன்னாருன்னா ஓகே. எந்த மணி சப்போர்ட்னாலும் எல்லாமே பண்றேன். அப்படின்னு தான் சொன்னாரு. அதாவது எதுக்குன்னா, இது வந்து அவரு எந்த கான்செப்ட்ல சொன்னாருன்னு எனக்கு தெர்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ல நான் சொல்றேன். அ ஓகே. அதாவது அந்த ப்ரமோட்டரு மேவன் பர்ச்சேஸ் பண்றதோ, மணி சப்போர்ட் பண்றவர் அப்படின்னு சொன்னாரு மாரி எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இல்ல அதுக்கு சொன்னாரா? இல்ல அதுக்கப்புறமும் இருக்காது. அது வந்து அந்த நேரத்தில நான் யோசிக்கல. ஏன்னா என் மைண்ட் ஃபுல்லா என்னன்னா, இட்ஸ் ஓகே இவ்வளோ சம்பாரிக்கலாம். 1,00,000 எபோவ் சம்பாரிக்கலாம். 3,00,000 எபோவ் சம்பாரிக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் மைண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, எனக்கு ஒரு 20 நாள் நல்லா தான் வச்சு பார்த்துக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வந்துச்சு. ஏன்னா பிரிட்ஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாவடிச்சாய்ங்க. அடுத்து என்னன்னா, பார்ட்னர் வந்து எனக்கு 4 பார்ட்னர் வந்தாங்க. 4, 5 பார்ட்னர் வந்தாங்க. க்ளோசிங் ஆகல. என்னன்னு கேட்டதுக்கு, "நீ சரியா கத்துக்கல. 20 அங்க இத்தன 60, 20 இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. போய் மீட்டிங் கேளு. நீ ஏன் இன்னைக்கே போய் மீட்டிங் கேட்டுருக்க?" அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவனுக்கு என்ன ரியாலிட்டியே புரிய வச்சா மட்டும் போதும். அவன் பண்ணுவான் தான். ஓகேங்களா. ஆனா அவனுக்கூட சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்குல்ல. ஓகே அவங்க பாட்டி இறந்து போயிடுச்சு. அந்த மாரி கான்செப்ட்ல போறான் அப்படின்னும்போது, ஆனா இவங்க சொல்றது என்ன சொல்றாங்க, "நீ சரியா கத்துக்கல. நீ சரியா அவனுக்கு வந்து பாத்துக்கல. நீ அவன் வரும்போது என்னன்னா, ஃபோன் பேசிட்டு இருந்த" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இட்ஸ் ஓகே. நான் ரீஃபண்ட் போட வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சுர்றேன். ஓகே. நீங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டீங்க அப்படின்னும்போது, அடுத்து என்னன்னா, அ அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ரிட்டர்ன் கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அ தமிழ் லாங்குவேஜ் கால் ரிக்வெஸ்ட் அப்படின்னு போட்டாங்கன்னா கூட போதும். ப்ளீஸ் தமிழ் லாங்குவேஜ் கால் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் அவைலபிள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். உங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க. அடுத்து என்னன்னா, உங்க மொபைல் நம்பர் குடுத்தீங்க அப்படின்னா, ஓகே அவங்களே கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே குடுத்ததுக்கு நான் தேங்க் யூ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அடுத்து அவங்களே கால் பண்ணுவாங்க. ஒரு 1 ஹவர், 2 ஹவர் கால் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இந்த மாரி இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா போதும். அடுத்து என்னன்னா, இதிலயே கேட்பாங்க. உங்க ஃபோட்டோ அதாவது உங்க பாக்ஸோட ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதாவது ஸ்க்ரீன்ஷாட்ல ஒரு வீடியோ இல்ல ஃபோட்டோ புடிச்சு அனுப்பிச்சு விடுங்க. உங்க பாக்ஸ் பிரிக்காம இருக்கா? பிரிச்சிருக்கா? சைஸ் எவ்வளோ சைஸ் இருக்கு? அப்படின்ட்டு அத கேட்பாங்க. அத ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ புடிச்சு அனுப்பிச்சு விடுங்க. இட்ஸ் ஓகேங்களா. அது தெரியல அப்படின்னா எனக்கு கூட கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்லயே என்னோட நம்பர் இருக்கு. ஓகேங்களா. எந்த இதுவானாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. எந்த சப்போர்ட்டா இருந்தாலும் நான் பண்றேன் கண்டிப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா, நான் அங்க போய் அனுபவப்பட்டு வந்தேன். எவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சுட்டு வந்தேன். ஏன்னா, என் ஃபேமிலி சிச்சுவேஷனும் சரி, எனக்கு ஓகே மணின்ற ஒரு ஆசைய வந்து தூண்டி விட்டாங்க. எனக்கு மணின்றது பெருசா இல்ல. எல்லாம் பசங்களோட பீப்பிளோட மைண்ட் செட் என்னன்னா, மணின்றது எனக்கு பெருசா இப்போதைக்கு தெரியாது. ஓகே எனக்கு மணின்றது தேவையில்ல அப்படின்னு மட்டும் தான் நெனச்சுட்டு இருப்போம். ஆனா சப்கான்ஷியஸா உங்களுக்குள்ள அந்த மணின்ற ஒரு விஷயம், ஓகே இவ்வளோ சம்பாரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோனே நீங்க ஓகே பண்ணலாம். இது நல்ல இதுதான் அப்படின்ட்டு நீங்க பண்ணுவீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் உங்கள நம்பி வருவாரா? வர மாரின்னா நீங்க தாராளமா எடுத்து பண்ணுங்க. வராத மாரின்னா அ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அத ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா யாரும் பண்ண இப்போ நான் இருந்த இடத்துலயே சரி, என்னோட இங்க மொத்தம் 24 ட்ரெய்னிங் 23 ட்ரெய்னிங் சென்டர் இருக்கு. 14 வருஷமா ரன் ஆயிட்டு தான் இருக்கு இந்த கம்பெனி.
என்னன்னா, இந்த 14 வருஷத்துல சரி இப்போ நான் ஒரு 2 மந்த்ஸ் சர்வே பண்ணேன்ல. அந்த 2 மந்த்ல எத்தன பேர் வந்து போயிருப்பாங்க தெரியுமா? ஏகப்பட்ட பேர் வந்து போயிருக்காங்க. அடுத்து என்னன்னா, உங்களுக்கு அமௌண்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் அதிகமா செலவாகும். எனக்கு போயிட்டு அங்க போயிட்டு என்னன்னா, ஒரு 2 மந்த்ஸ் சர்வேக்கோசரமே 65,000 செலவு. ஓகேங்களா? அ அதோட ப்ரூஃப் எல்லாமே இருக்கு என்ட்ட. நான் லோன் எடுத்து வச்சு தான் இது பண்ணேன். ஒரு 10,000 லோன் எடுத்தேன். அதுவும் செலவு. அடுத்து என்னன்னா 48,000 ஃபுல்லா ஓகேங்களா? அதுவும் முடிஞ்சுச்சு. 48,000 ப்ளஸ் ஒரு 10,000 ஒரு ரூம் ரெண்ட் ஒரு 2,000 50,000 50 60 அப்புறம் என்னோட சாப்பாடு செலவு ப்ளஸ் வந்து ஒரு 65,000 செலவு. ஓகேங்களா? இத ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க வீட்ல எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்ல அப்படின்னு நீங்க தாராளமா பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அத ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்க கால் பண்ணோனே என்னன்னா, அடுத்து என்ன பண்றீங்கன்னா, ஃபோட்டோ உங்க அதாவது பாக்ஸோட ஃபோட்டோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் கால் பேக் பண்ணி, "உங்க அப்ளையன்ஸ் தெரியுமா?" அப்படின்னு கேட்பாரு. கேட்பாங்க. அதாவது ஆஃபீஸ் சைட்லேருந்து கம்பெனி சைட்லேருந்து கேட்பாங்க. ஓகே தெரியும். அதுக்கு வந்து தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா தெரியும் ஓகே தெரியலன்னு கூட சொல்லலாம். தெரியும்னு கூட சொல்லலாம். அடுத்து என்னன்னா, நீங்க வந்து பிக்கப் பண்றதுக்கு வந்து என்னன்னா, அங்க இருக்கும்போதே ரிட்டர்ன் போட்டு வாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இது வந்து ரியாலிட்டியா நடந்து எங்களுக்கும் நடந்து என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான். அவரு ரிட்டர்ன் போட்டு போயிட்டாரு. ஆனா என்னன்னா, அவரு 24 ஸ்டாக்கோ என்னவோ சம்திங் ரிட்டர்ன் போட்டாரு. ஆனா அங்க போனது கம்பெனிக்கு போனது 21, 22 என்னமோ தான் போச்சு. ஏன்னா அந்த 3 ஸ்டாக் யாருன்னா, இந்த இன்ஃப்யூசர்ன்றவங்க எடுத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க இல்லன்னும்போது அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. இப்ப அவங்க அம்மா சைட்லருந்து பேசும்போது என்ன சொன்னாங்க? இல்ல அவங்க அதாவது இன்ஃப்யூசர் சைட்லருந்து என்ன பேசுறாங்கன்னா, அ உங்க பையன் தான் எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் ஏன்னா என் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா. இவன் என்ன சொல்றான்னா, நான் யூஸ் பண்ணல. நான் எடுக்கவே இல்ல, யூஸ் பண்ணல. ஏன்னா மேமன் ஸ்டாக் வந்து நம்போ டவுன்லைனுக்கு அதாவது நம்ம பார்ட்னருக்கு ஓகே உங்க ஸ்டைல்ல நான் சொன்னேன். நம்ம பார்ட்னருக்கு வந்து கொடுக்க போறோம். அதுக்கு மட்டும் தான் வச்சிருப்போம். அத நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? அத ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு, அ உங்களுக்கு ரிட்டர்ன் போட இதுல ரிட்டர்ன் போட தெரியல அப்படின்னாலும், என்னோட சேனல்ல என்னோட நம்பர் இருக்கு. ஓகேங்களா? என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிட்டர்ன் போட சொல்லி தரேன். ஓகேங்களா? அதாவது டெலிவரி ஆன டேட்லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ள ரிட்டர்ன் போட்டுக்கலாம். அது நீங்க ஆர்டர் போட்டிருந்தா அப்படின்னா, ஓகே நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க. ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா, என்னன்னா அப்பயே நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் ஆர்டர். ஓகேங்களா? கேன்சல் பண்ணா நீங்க யாரோட ஜிபேலேருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜிபே, அ பேங்க் அக்கவுண்ட், டெபிட் கார்டு எதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணாலோ அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துரும். ஓகேங்களா? கரெக்ட்டா ரீஃபண்ட் போற மாரி பார்த்துக்கோங்க. நீங்க ரீஃபண்ட் போட்டு உடனே வந்துற மாரி ஸ்டாக்கு அவங்ககிட்ட குடுத்துட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அப்டேட் வந்துரும். டுடே அ டெலிவரி அதாவது சரி டுடே ரீஃபண்ட் அக்செப்ட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அவங்க வந்தவுடனே கால் பண்ணுவாங்க. நீங்க அப்பயே குடுத்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? நீங்க இல்லாம குடுக்குற மாரி வச்சுக்காதீங்க. சம்திங் இதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஏதோ லீவுனாலும் தரமாட்டாய்ங்க. ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாய்ங்க. ஆனா நீங்க ஐடி அந்த 20 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா டோட்டலா சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா 8 மணிக்கு 8:30க்கு ஆஃபீஸ்ல இருக்கணும். 4:30க்கு ரூம்ல இருக்கணும். ரூம்ல இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருக்கு, இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு அப்பதான் பிடிப்பாய்ங்க. ஏன்னா நீங்க முன்னாடியே புடிச்சனா என்னன்னா, ஆர்டர் ரீஃபண்ட் போட்டு போயிருவீங்க அப்படின்ட்டு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. ஆர்டர் ரீஃபண்ட் போறது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எப்படி போறது என்ன ஏதுன்னு கேட்டாலும் கூட சொல்ல மாட்டாய்ங்க. ஏன்னா ஆன்சர் இருக்காது. ஓகே. நான் அனுபவப்படுத்தினோன்னு சொல்றேன். ஓகேங்களா? ம். ஓகே அவ்வளோதான். பட் வேற ஏதாவது டவுட்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. மென்டலி ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுங்க. இப்ப எப்படி சைக்கோ கூட மாறினாலும் மாறுவேன். ஏன்னா நானும் ஒரு இதில மாறினவன் தான். நான் வெளிய வந்துட்டேன். என்னால அதுக்கு மேல முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியல. என் மைண்ட கண்ட்ரோல் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வெளிய. ஓகேங்களா? ம். ஓகே உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் இது பண்ணியிருப்பாங்க. எப்படி சொன்னா, சரியா நெறையா ஃபேஸ் பண்ணியிருப்பேங்க. அவங்க வீட்ல இருந்த ப்ராப்ளமும் சரி, ப்ளஸ் வந்து இதுவும் சரி.
இப்ப என்னோட மேம் பர்ச்சேஸ் வந்து என்னன்னா 23 4வது மாசம். அ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஏப்ரல் மாசத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்ப வந்து என்னன்னா, சம்திங் ஆ ஜூன் மாசம் ஆகுது. ஏன்னா ரீஃபண்ட் டேட் முடிஞ்சிருச்சு. அதனால என்னால ரீஃபண்ட் போட முடில. இட்ஸ் ஓகே. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, வீட்ல படிக்கிறேன்னு தான் சொல்லி அமௌண்ட் கேட்டேன். அ அப்படிதான் கேட்க வைப்பாங்க. உங்களுக்கு சில ஐடியா நெறையா குடுப்பாய்ங்க. நான் அத வச்சு தான் எனக்கும் அப்படிதான் ஐடியா குடுத்தாங்க. ஓகே படிக்கிற மாரி சொல்லி கேளுங்க. அதான் என்னோட வாயிலேருந்தே இட்ஸ் ஓகே எப்படி கேட்க வைக்கலாம் அப்படின்ட்டு வர வச்சு, அந்த 3 நாள் ட்ரெய்னிங்கில வந்து என்ன வர வச்சு, என்ன சரி ஓகே நான் இப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதாவது இவங்களே டிசைனிங் கோர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத பேஸ் பண்ணி தான் நானும் கேட்டேன். கேட்டு இட்ஸ் ஓகே. இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட வீட்டுக்கு எல்லாமே தெரியாது. ஆ பட் இருந்தாலும் சொல்லிட்டேன். ஓகே கோர்ஸ் முடிஞ்சுச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஓகே. வேற எதாவது டவுட்னாலும் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். ஓகேங்களா?